வணக்கம். நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு பிரபஞ்சத்தோட ஆற்றல் ஒளிஞ்சிருக்குன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, அதுதான் நாம சக்கரங்கள்னு சொல்றோம். வாங்க, இந்த ரொம்பவே சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள நாம ஒரு பயணம் போயிட்டு வரலாம். இந்த சக்கரங்கள்ங்கிற வார்த்தைய நீங்க எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு யோகா கிளாஸ்லயா இருக்கலாம், இல்ல தியானம் பண்ணும்போது, ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது கூட இந்த வார்த்தை காதுல விழுந்திருக்கும் இல்லையா? ஆனா நிஜமாவே அதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க, அந்த ரகசியத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சக்கரம்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சக்தி மையம், ஒரு எனர்ஜி சென்டர். சமஸ்கிருதத்துல இந்த வார்த்தைக்கு சக்கரம் இல்லனா வட்டம்னு அர்த்தம். நம்ம உடம்புக்குள்ள உயிர் சக்திய, அதாவது லைஃப் ஃபோர்ஸ ஓட வைக்கிற, சுத்திட்டே இருக்கிற எனர்ஜி வீல்ஸ் மாதிரி இதை நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம உடம்போட ஆற்றல் மையங்கள், அப்புறம் அடித்தள சக்கரங்கள், அதுக்கப்புறம் இதயம்ன்ற பாலத்தை பத்தி தெரிஞ்சுக்குவோம். அடுத்து உயர் சக்கரங்கள், கடைசியா இந்த சக்கரங்களை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல் பகுதி நம்ம உடலின் ஆற்றல் மையங்கள். முதுகெலும்பு வழியா ஒரு பயணம். நம்மளோட இந்த தேடல் இருக்கு பாருங்க, அது நம்ம முதுகெலும்பு வழியா மேல ஏறி போற ஒரு சக்தி வாய்ந்த ஏணி மாதிரி. நம்மளோட உடல் சார்ந்த அடித்தளமான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஆன்மீக ஞானத்தோட உயரத்துக்கு நாம போக போறோம். பாருங்க, நம்மளோட அடித்தளத்துல இருக்கிற வேர் சக்கரத்தோட அந்த பவர்ஃபுல்லான சிவப்பு நிறத்துல ஆரம்பிச்சு, நம்ம உச்சந்தலையில இருக்கிற கீரிட சக்கரத்தோட தெய்வீகமான ஊதா நிறம் வரைக்கும் நம்மளோட இந்த முழு பயணமும் விரிய போகுது. இது உங்களோட வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் தொட்டு பார்க்குற ஒரு பயணமா இருக்க போகுது. இரண்டாவது பகுதி, ஆடித்தள சக்கரங்கள். இந்த பௌதிக உலகத்தோட நம்மளோட தொடர்பு. சரி வாங்க, நம்ம பயணத்தோட முதலடியை எடுத்து வைப்போம். முதல் 3 சக்கரங்கள், இதுதான் நம்மளோட அஸ்திவாரம். நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மைய, படைப்பாற்றலு, அப்புறம் நம்மளோட தனிப்பட்ட சக்தியும் இதுதான் கொடுக்குது. முதல்ல வேர் சக்கரம், அதாவது மூலாதாரம். இதுதான் நம்மளோட ஸ்திரத்தன்மைக்கான அடித்தளம். அடுத்து சுவாதிஷ்டானம், இது நம்மளோட படைப்பாற்றல், நம்ம உணர்ச்சிகளோட ஒரு ஊற்று மாதிரி. கடைசியா மணிப்பூரம், இது நம்மளோட தனிப்பட்ட சக்திக்கும் மன உறுதிக்குமான ஒரு பவர் ஹவுஸ்னு சொல்லலாம். இந்த அடித்தள சக்கரங்கள்ல இருந்து வர்ற நிறங்களே ஒரு தனிக்கதை சொல்லும். பாருங்க, சிவப்பு, ஆரஞ்சு, அப்புறம் மஞ்சள். இது எல்லாமே பூமி, நெருப்பு, இதோட சூடான ஆற்றல் மிக்க அதிர்வுகளை காட்டுது. நம்மள இந்த பௌதிக உலகத்துல நல்லா வேரூன்றி நிக்க வைக்கிறதே இதுதான். பகுதி 3, இதயம் நம்மளோட பாலம், பௌதீகமும் ஆன்மீகமும் சந்திக்கிற இடம். சரி, இப்போ நாம நம்ம பயணத்தோட ஹார்ட்டுக்கே வந்துட்டோம், அதாவது இதய சக்கரத்துக்கு. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாலம். கீழே இருக்கிற நம்மளோட பௌதீக சக்கரங்களையும் மேலே இருக்கிற ஆன்மீக சக்கரங்களையும் இதுதான் இணைக்குது. இது அநாகதம்னு சொல்லுவாங்க. இந்த இதய சக்கரம் தான் நம்மளோட நல்லிணக்கத்தோட மையம். அதோட பச்சை நிறம், அது வாழ்க்கை, சமநிலை, வளர்ச்சின்னு எல்லாத்தையும் குறிக்குது. அன்பு, கருணை, மத்தவங்களை ஏத்துக்கிற மனப்பான்மை, இது எல்லாமே இங்கிருந்து தான் பூக்குது. இந்த மேற்கோள் இத ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. நம்மளோட பூமிக்குரிய ஆசைகளுக்கும் ஆன்மீக தேடலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம் தான் இந்த இதய சக்கரம். இங்கதான் நம்மளோட மனித தன்மையையும் நம்மளோட தெய்வீகத்தையும் ஒன்னா சேர்க்கிறோம். அடுத்த பகுதி உயர் சக்கரங்கள், நம்மளோட உணர்வு நிலையோட தொடர்பு. இப்போ நாம இன்னும் கொஞ்சம் மேல ஏறி கடைசி 3 சக்கரங்களை பார்க்க போறோம். இங்க நம்மளோட கவனம் தகவல் தொடர்பு, உள்ளுணர்வு, அப்புறம் ஆன்மீக இணைப்புன்னு மாறப்போகுது. முதல்ல தொண்டு சக்கரம், விசுத்தி. இது நம்மளோட உண்மைய தைரியமா பேசவும் உண்மையா கம்யூனிகேட் பண்ணவும் உதவுது. அடுத்து 3வது கண், அதாவது ஆக்ஞா. இதுதான் நம்மளோட உள்ளுணர்வுக்கும் உள்ஞானத்துக்கும் சீட். கடைசியா கிரீட சக்கரம், சஹஸ்ராரம். இது பிரபஞ்சத்தோட நம்மளோட ஆன்மீக இணைப்பு. இந்த உயர் சக்கரங்களோட நிறங்கள் பாத்தீங்கன்னா அமைதியான தெய்வீகமான ஒரு சிம்பனி மாதிரி இருக்கும். நீலம், இண்டிகோ, ஊதா, இது எல்லாமே நம்ம முதல்ல பார்த்த அடித்தள சக்கரங்களோட அந்த நெருப்பான பூமி சார்ந்த நிறங்களுக்கு நேர் எதிரா இருக்கு. இது நம்ம பௌதீகத்திலிருந்து ஆன்மீகத்துக்கு போற பயணத்தை அழகா குறிக்குது. நம்மளோட கடைசி பகுதி உங்கள் சக்கரங்களை தூண்டுதல், சமநிலையை உருவாக்க சில எளிய வழிகள். சரி, இப்போ நாம சக்கரங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், இந்த எனர்ஜி சென்டர்ஸை நான் எப்படி சமநிலைப்படுத்துறது, எப்படி ஆக்டிவேட் பண்றது? வாங்க, அதுக்கான சில சிம்பிளான வழிகளை இப்போ பாப்போம். நாம இப்போ 2 பவர்ஃபுல்லான முறைகள்ல கவனம் செலுத்த போறோம். ஒன்னு மந்திரங்களை வச்சு ஒலியோட சக்தி, இன்னொன்னு படிகங்கள், அதாவது கிறிஸ்டல்ஸ வச்சு இயற்கையோட சக்தி.
இந்த 2 பழமையான டெக்னிக்குகளும் பல நூற்றாண்டுகளா சக்கரங்களை பேலன்ஸ் பண்ண பயன்படுத்திட்டு வராங்க. பாருங்க, மந்திரங்கள்ங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது வைப்ரேஷன்ஸ், அதாவது அதிர்வுகள். ஒவ்வொரு சக்கரமும் ஒரு குறிப்பிட்ட சவுண்ட் ஃப்ரீக்வன்சில எதிரொலிக்கும். நாம அதுக்கு பொருத்தமான மந்திரத்தை உச்சரிக்கும்போது அந்த ஆற்றல் மையத்தை நம்ம தூண்டி அதை சமநிலைப்படுத்துறோம். ஒரு உதாரணத்துக்கு, ஓம்ங்கிற மந்திரத்தை உச்சரிக்கிறது நம்ம உச்சந்தலையில இருக்கிற கிரீட சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த வழி. இது நம்மள ஒரு உயர்வான உணர்வு நிலைக்கும் ஆன்மீக இணைப்புக்கும் கொண்டு போகும். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒலி அதிர்வு இருக்கு. உதாரணமா வேர் சக்கரத்துக்கு லாம், இதயத்துக்கு யாம், தொண்டைக்கு ஹாம்னு இப்படி ஒவ்வொரு மந்திரமும் அந்தந்த ஆற்றல் மையத்தோட அதிர்வெண்ணுக்கு ஏத்த மாதிரி எதிரொலிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. மந்திரங்கள் மாதிரியே சில குறிப்பிட்ட கிறிஸ்டல்ஸ், அதாவது படிகங்களும் ஒவ்வொரு சக்கரத்தோட அதிர்வெண்ணோட ஒத்துப்போகும்னு நம்பப்படுது. இந்த எனர்ஜி சென்டர்ஸை சமநிலைப்படுத்தி சீரமைக்க அதுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகளா இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரோஸ் குவார்ட்ஸ், கிரீன் அவென்டரின் மாதிரியான கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நம்மளோட நல்லிணக்கத்தோட மையமான இதய சக்கரத்தை சப்போர்ட் பண்ண பயன்படுது. இது அன்பு, கருணை, அப்புறம் இமோஷனல் ஹீலிங்கை அதிகப்படுத்த ஹெல்ப் பண்ணும். ஆக நீங்க பாக்குற மாதிரி நம்ம சக்கரங்கள் வழியா போற இந்த பயணம் எங்கேயோ வெளியே போற பயணம் இல்ல. இது நமக்குள்ளேயே நம்ம கிட்டேயே திரும்பி வர்ற ஒரு பயணம். நம்மளோட இருப்போட ஒவ்வொரு அம்சத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை அரவணைச்சிக்கிற ஒரு பயணம். நம்ம இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இப்போதைக்கு எந்த ஆற்றல் மையத்துக்கு உங்களோட கவனம் அதிகமா தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்களுக்கான பயணம் இங்கிருந்து தான் தொடங்குது.